Hello guys, vanakkam and welcome to yet another video of CA Bros. This is CA Seshadri this side and this is CA Arunan bro. Okay Seshadri, இப்ப இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம்? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா thumbnail பாத்திருப்பீங்க. அதாவது நம்ம CA ஸ்டூடண்ட்ஸ் ஓட லைஃப்ல வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், டெஸ்டினேஷனை விட ஜேர்னி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ நம்ம ஜேர்னியை வந்து லவ் பண்ணி பண்ணோம்னா டெஸ்டினேஷன் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும். சோ அதுக்காக நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் கேட்டீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷனல் நம்மளுடைய சிஏ ஜேர்னி, தட் இஸ் நாங்க சிஏ ஜேர்னி எப்ப ஆரம்பிச்சோம், எப்ப முடிச்சோம், நாங்க இப்ப கரண்ட்லி என்ன பண்றோம், அத பத்தின ஒரு என்ன சொல்றது ஒரு பிரீஃபான ஒரு திங். மெனி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங். ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுலயே வச்சு என்ன சொல்றது வந்து யங் சிஏ வந்து சிஏ அருண்ஜி. ஐயோ நீங்க வேற சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரி ஓகே, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா வீடியோ. சோ ஹி இஸ் வெரி யங், ஜஸ்ட் 22 and he cleared every actually 21 ல நான் கிளியர் பண்ணேன். 21 now 22 கரெக்ட். கிளியர் ஆகி 1 இயர் ஆகுது. நான் கிளியர் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. ஓகே, சோ இவர் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணிட்டாரு. சோ இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஹிஸ் ஜர்னி. ஏன்னா ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நிறைய பசங்க இவங்களோட வயசுல இப்ப ஃபைனல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா காலேஜ் போற பசங்க இருக்காங்க. சோ எல்லாருக்கும் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொஞ்சம் क्वेश्चंस கேக்குறேன், நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதுக்கு அப்போ இட் will be very interactive also. Okay, let's okay. So first நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து லைக் 10th is the turning point. 10th அப்புறம் வந்து காமர்ஸ்க்கு போணுமா சயின்ஸ்க்கு போணுமா, வீட்ல நிறைய பேர் காமர்ஸ்க்கு போற, ஏன் காமர்ஸ்க்கு போற அதெல்லாம் கேட்பாங்க. அதாவது இப்ப நீங்க வேற கொஞ்சம் படிக்கிற பையனா இருந்தானே வச்சுக்கோங்களா, இன்னுமே வந்து முகம் சொல்லிப்பாங்க, ஐயோ என்னடா நல்லா படிக்கிற நீ வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுக்கலாமே, இது எனக்கு என்ன லாஜிக்னே புரியல, என்னையா இது இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற பசங்க இது படிக்காத பசங்க, எனக்கு அந்த மாதிரியே இருக்கும். ஓகேவா, கரெக்ட். சோ உங்களுக்கு வந்து 10thலயே நீங்க காமர்ஸ் எடுக்கணும், சிஏக்கு போகணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குதா, ஆர் அன்னைக்கே உங்களுக்கு யாரோ கைட் பண்ணியிருந்தாங்களா, எனி சார்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சா? சோ அத பத்தின பிரீஃபா ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவங்களோட மெயின் கரியர் டிசிஷனா 12th தான் இருப்பாங்க. ஓகே, 12th முடிச்சதுக்கு என்ன பண்ணலாம், அது வரைக்கும் என்ன பண்றேனே தெரியாம இருப்பாங்க. பட் நான் அப்படி இல்ல, எனக்கு 10thல வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி வந்துருச்சு. எனக்கு யாருமே கைட் பண்ணல. ஓகேவா, எங்க ஃபேமிலியும் யாருமே சிஏ இல்ல, என்ன சுத்தி யாரும் என்ன சிஏ இல்ல. நான் ஒரு கிராமத்துல தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களா, பெருசா வந்து பாத்தீங்கன்னா அங்க எக்ஸ்போஷர் இல்ல. உங்க ஊர் சொல்லிடுங்கம்மா, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாண்டிச்சேரி. ஓகேவா, நான் வந்து பாண்டிச்சேரி, பட் ப்ராப்பர் பாண்டிச்சேரி இல்ல, கொஞ்சம் அவுட்டர். ஓகேவா, தமிழ்நாடு தான், விழுப்புரம் அச்சரம்பட்டு வில்லேஜ்னு சொல்லுவாங்க. பட் என்ன பாண்டிச்சேரியில இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes. சோ பாண்டிச்சேரி போறவங்க எல்லாம் அவன கூப்பிடலாமுங்க, கூப்பிடலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அருண் வந்து பாண்டிச்சேரி, நான் வந்து கேரளா, அருண் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பெங்களூர்ல. இப்ப என்ன சொல்றதுன்னா, தமிழ்நாடும் இருக்குது, கர்நாடகாவும் இருக்குது, கேரளாவும் இருக்குது. அந்த மாதிரி போய் ஏதாச்சும் ஒரு பொண்ணு பார்த்தேன்னா நீ என்ன பிளான் பண்ற புரிஞ்சிருச்சு. சரி, யாரோ கைட் பண்ணாங்களா? இல்ல அதுதான் நான் சொல்றேன். சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருந்து தான், அச்சரம்பட்டு வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி பக்கம். அங்க யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிஏ கோர்ஸ் பார்த்தேன் அவேர்னஸ்ல. பட் எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய வந்து கூகுள்ல சர்ச் பண்ணுவேன். ஓகேவா, நான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவார், வெப் சர்ஃபிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் நான் வந்து கத்துக்கினே இருப்பேன், ஏதாச்சும் புது விஷயம் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் நான் சரி டாப் பேயிங் கோர்ஸ், டாப் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்போது தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு வந்தது. சின்ஸ் எனக்கு அது வந்து என்னன்னு தெரியல. ஓகேவா, அதனாலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இப்ப டாக்டர் இன்ஜினியர் ஓகே எல்லாரும் பண்றாங்க, நிறைய பேர் எப்படி இருக்காங்க தெரியும். பட் ஓகே என்னடா சிஎன்ஏ ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். புக் கீப்பிங், அக்கௌண்டிங், டாக்ஸேஷன் ஓகே நல்லா இருந்தது. ஓகே, நிறைய வந்து பார்த்தேன்னா நல்லா ரிசர்ச் பண்ணிருந்தீங்க, நிறைய ரிசர்ச் பண்றேன். ஓகே, நல்ல ரிசர்ச் பண்றேன். எனக்கு வந்து டாப் டு பாட்டம் தெரியும். ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிறைய பேர் ஈவன் பிகாம் முடிக்கிற பசங்க கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல கேட்டு இருக்காங்க, எப்படி சார் என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க இதை கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல, கூகுள்ல எல்லாமே இருக்கு. ஓகேவா, நான் எனக்கு 10thல தெரிஞ்சிச்சு. ஓகே, ஃபவுண்டேஷன் ஒன்னு இருக்கு, இன்டர்ன் ஒரு லெவல் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன வேணும் கேட்டா அது எல்லாமே சொல்லி தரும் நமக்கு. இப்ப சாட் ஜிபிடி இருக்கு, நமக்கு அது கூட இல்ல. ஓகேவா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல சோர்ஸ்ல இருந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஃபிகர் அவுட் பண்ணணும் எதிரா கரெக்டான இன்ஃபர்மேஷன். இப்ப அந்த இது கூட இல்ல. சரி ஓகே, நம்ம டாபிக் வரோம். சோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி டிசைட் பண்ணிட்டீங்க. டிசைட் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பருங்க. சோ நீங்க 11th வந்து காமர்ஸ் தான் பண்ணீங்க. கரெக்ட், காமர்ஸ் தான் பண்ண. அதுவே ஒரு பெரிய ஸ்டோரி. என்னதுன்னா ஆக்சுவலா நான் வந்து 10thல ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். ஓகேவா, 7th அட்வென்டிஸ்ட் அப்படி சொல்லிட்டு. அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா 11th 12th இருக்கும். பட் 11th 12thல காமர்ஸ் குரூப்ல பிசினஸ் மேக்ஸ் இருக்காது. பிசினஸ் மேக்ஸ் இருக்காது. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தது. பட் ஈவன் தோ நம்மளால சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் சிஏ பண்ண முடியும். பட் எனக்கு ஏதோ வந்து நான் வந்து நல்ல ரிசர்ச் எல்லாம் பண்ணி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஓகே பிசினஸ் மேக்ஸ் பண்ணா மட்டும் தான் வந்து நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளாரே நானே சொல்லிக்கிட்டேன். ஓகேவா,
சோ நான் என்ன சொல்றேன் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி வந்து பிசினஸ் மேக்ஸ் இல்ல எங்க அப்பா ஓகேவா நான் வந்து பிசினஸ் மேக்ஸ் இல்ல சார் ஒண்ணு நீங்க பிசினஸ் மேக்ஸ் கொண்டுட்டு வாங்க இல்ல நான் ஸ்கூல் தான் மாறணும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வீட்டுல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் செகண்ட் ஓகேவா எங்க டாப்பருங்க டாப்பர் ஐயோ பாத்தனா அந்த மாதிரி தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரண்ட் பெஞ்சர் மாதிரி தான் 10th 500 494 ஓகே ஸ்கூல் செகண்ட் ஸ்டேட் ரேங்க் ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்கலையே நீங்க இல்ல ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகேவா அது நான் முடிச்சு நல்லா எல்லாமே மார்க்ல வந்து அவர் நல்லா பாராட்டுறாரு. சரி ஓகே இங்கே 11th 12th அட்மிஷன் போட்டுருவா சயின்ஸ் அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் பிசினஸ் மேக்ஸ் இல்ல நான் வந்து வெளியே போறேன் அப்படியே போய் லட்டு கொடுத்துட்டு இதே தான் சொன்னேன் நான் வந்து வெளியே போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வந்து கொடுக்கல. இல்ல நீ நான் இப்படி சொல்ற அப்படிலாம் இல்ல நீ இங்கதான் இருக்கணும் உனக்கு பிசினஸ் மேக்ஸ் இல்லன்னா என்ன சயின்ஸும் எடுக்கலாம். இல்ல சார் எனக்கு பிசினஸ் மேக்ஸ் தான் வேணும். சரி உன்னை யார் ஃபர்ஸ்ட் சிஏ எடுக்க சொன்னா அப்புறம் கேட்டாரு. ஓகேவா இல்ல சார் எனக்கு சிஏ தான் வரணும் நீ தான் நல்லா மார்க் எடுத்தல மார்க் எடுக்காத பசங்க தானே காமர்ஸ் போவாங்க நீ பிசினஸ் மேக்ஸ் தெரியும் டாக்டர் இல்ல சார் எங்க அப்பா வந்து எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல அப்படி இல்ல சரி இவன் எங்க அப்பாக்கு அந்த கோர்ஸ் பார்த்த நாலேஜ்னாலும் சரி ஓகே நீ கேட்டுட்டா நீ படி நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த மாதிரி சொல்லிட்டு ஓகே நாங்க 2 பேரும் போயிட்டு பிரின்சிபல் சார் கிட்ட போயிட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பேசுறோம். அவருக்கு விடுறதுக்கு மனசே இல்ல என்ன ஓகேவா. சோ ஒரு கட்டத்துல அவர் என்ன சொன்னாரு சரி இப்போ நான் பெரியவங்க சொல்றேன் நான் கேட்கறதுலாம் நான் சொல்றதுலாம் நீ கேட்க மாட்டேன் இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சொன்னாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு எனக்கு ஆயிடுச்சு. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் மொமெண்ட் என்னதுன்னா ஸ்கூல் பிரின்சிபல் அவரு புரிஞ்சுது ஹீஸ் இன் த பிளேஸ் டு கைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதுதானே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணணும் வழி காட்டணும். பட் அவர் என்னன்னா ஒரு இதை ஃபோர்ஸ் பண்றாரு ஓகேவா ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்கு படிக்கிற பசங்க சயின்ஸ் அவர் ஃபோர்ஸ் பண்றாரு. பட் என்னதுன்னா அவரு ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் ஓகேவா எனக்கு அதுதான் வந்து ஷாக் ஆனது என்னடா அது இவர் கூட புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து எனக்கு புரிய வந்தது ஓகே இந்த சிஏ கோர்ஸ் பத்தின அவர்னஸ் நம்ம ஊர்ல இந்த மாதிரி தான் இருக்குது. சரி நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸ் கோர்ஸா பாப்பாங்க ஓகேவா அதை பத்தின அவர்னஸ் தெரியும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் என்னன்னா இங்க அந்த மாதிரி இல்ல அவங்க யாருங்க அப்படிதான் கேட்பாங்க ஓகேவா. சோ அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டு நான் 11th போயிட்டு சேர்றேன் ஓகேவா. 11th போயிட்டு என்னோட கிளாஸ் டீச்சரு அவர் எக்கனாமிக்ஸ் அவர் கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் என்னப்பா இது நீ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மார்க் எடுத்துக்கிறேன்னு சொல்ற நீ தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் தெரிஞ்சுதான் பண்றேன். சரி என்னோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது இவன் தான் நான் வந்து எக்கனாமிக்ஸ் வாத்தியாரா இருந்தாலும் நான் என் பொண்ணை வந்து சயின்ஸ் தான் அனுப்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் உனக்கு நல்லா சொல்றேன் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நான் போய் நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட சொல்றேன் நீ அட்மிஷன் இங்க போட்டதால நான் உனக்கு அங்க வாங்கி தரேன். இல்ல சார் இல்ல எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் வரேன். நான் அங்க போய் எல்லார்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன் ஓகேவா. அங்க வந்து பிரின்சிபல் கிட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வாத்தியார் கிட்ட ஓகே. சோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஜர்னி இருந்தது ஓகே. சோ நீங்க வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா 11th 12th ஒரு போராட்டம் முடிஞ்சா 11th குள்ளே போயிருக்கீங்க அந்த மாதிரி தான் என்ன ஐயோ என்னெல்லாமோ பண்ணி அப்ப ஸ்கூல்ல என்னெல்லாம் பண்ணிருப்பாரு தெரியுமா. சரி அப்ப நீங்க 11th 12th அப்படி 12th முடிச்சு 12th அதுவும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்க நினைக்கிறேன். ஸ்கூல் செகண்ட் மறந்துச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் செகண்டா தேர்டா என்ன ஆகட்டும் அது இப்ப அப்ப நோண்ட தேவையில்லை இப்போ. ஆனா 12th நீங்க வந்து காமர்ஸ் அழகா முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க சிஏ ஃபவுண்டேஷன் போயிட்டீங்க. கரெக்ட். சரி அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு 2 ஆப்ஷன் நமக்கு இருக்கும் என்னன்னா பிகாம் முடிச்சுட்டு பண்ணலாமா இல்ல ஃபவுண்டேஷன் முடிச்சு பண்ணலாமா. எங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான். நான் யோசிச்சேன் என்ன பிகாம் முடிச்சு பண்ணா அடிஷனலா ஒரு 1.5 வருஷம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம சீக்கிரமா முடிச்சு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் ரூட் எடுத்தாச்சு. அதுவும் நிறைய பேர் சொன்னாங்க நீ எதுக்கு வந்து எந்த டிகிரியும் அது வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். நான் அதனால ரொம்ப கான்பிடென்ட் எனக்கு நல்லா கிளியர் பண்ணுவேன்னு தெரியும். அதனால வந்து கரஸ்ல கூட போடல நிறைய பேர் கரஸ்ல போடுவாங்க. பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள் நீங்க கரஸ்ல போட்டுக்கலாம். இதுல நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனா our family will be more conservative in nature. Exactly. Not only our family, நம்ம ஃபேமிலில இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஈவன் ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. நீ அது பண்ற இது சம்டைம்ஸ் ஃபெயில் ஆனா என்ன ஆகும் அது அவங்க நம்மளோட நல்லதுக்கு சொல்றதா சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம மேல ஒரு நட்பு இருக்கு நம்ம மேல ஒரு என்ன சொல்ற ஒரு we have to அதேதான். சோ அதனாலதான் சொல்றாங்க ஓகே நான் டிமோட்டிவேட்னா ஒரு நெகட்டிவா சொல்லல. அதுக்காக அவங்களுக்கு எல்லாமே தெரியணும் இல்ல ஓகேவா. நமக்கு தெரிஞ்சதுனா we should be in the position to guide them. We should properly understand and we should try to tell them and we should convince them. நம்ம பேசுற ஸ்டைல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து ஓ தம்பி இவ்வளவு நீ பண்ணிருக்க ரிசர்ச் பண்ணிருக்க நீ சரியான பாதையில தான் போற அப்படின்னு யார் சொல்லணும். அது இருந்தாலே பெரிய ஒரு அதான் நம்ம வீட்டுல இருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சாலே அப்பாடி என்ன தொந்தரவு பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. நான் போறேன் நான் பார்த்து நான் போய்க்கிறேன் நீங்க யாரும் நடுவில் குறுக்கே வந்துடாதீங்க அவ்வளவுதான். அது நடந்துச்சு அவ்வளவுதான். இப்ப ஃபவுண்டேஷன் போயிட்டீங்க. ஃபவுண்டேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் அட் முடிச்சிட்டீங்களா எப்படி? ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா சி ஆக்சுவலா வந்து கோச்சிங் போனீங்களா?
அதுதான் ஒண்ணு. நான் வந்து கோச்சிங் அகாடமிலாம் பெருசா நேம் சொல்ல விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு நிமிஷம். நீங்க வந்து என்ன சொல்றது, கதையை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம், ஷார்ட்டா சொல்லிடுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? CA ஃபவுண்டேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். நான் அகாடமி ஜாயின் பண்ணேன். ஓகே, அகாடமி ஜாயின் பண்ண, பட் அவங்க ரொம்ப பொறுமையா போற மாதிரி இருந்தது. அதனால வந்து நான் சென்னையில போயிட்டு ஹாஸ்டல்லாம் வந்து ஃபீஸ் கட்டிட்டு அகாடமில ஃபீஸ் கட்டிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்றேன். ஒரு 1 மந்த் ஓகேவா, 1 மந்த்ல ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருந்ததுனால நான் அகாடமி கட் பண்ணிட்டு அங்க ஹாஸ்டல்லே படிச்சு நான் வீட்டு கூட வரல. ஓகேவா, அகாடமி கட் பண்ணிட்டு நீங்க வந்து செல்ஃபா படிச்சிட்டீங்க? செல்ஃபா தான் படிச்சேன் ஆக்சுவலா. ஓகேவா, ஒரு மினிட். CA ஃபவுண்டேஷனா CPT-யா? நான் ஃபவுண்டேஷன் தான். ஓகே, அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அகாடமி ஸ்டாப் பண்ணி செல்ஃபா படிச்சாரு சொல்லும் போதே ஒரு பிக் ஒரு பாராட்டு கண்டிப்பா கொடுக்கணும். அந்த டைம்லயே நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இல்ல எனக்கு ரொம்ப நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க நிஜமா. நான் அந்த டைம்ல அகாடமில ஜாயின் பண்ணிட்டு ஐயோ எனக்கு அகாடமி ப்ராப்பரா எடுக்கல சொன்னா நான் டிஸ்கன்டினியூ பண்ணாலும் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதை ஸ்டாப் பண்ணி நீங்க செல்ஃபா படிச்சு ஃபவுண்டேஷன் நல்ல மார்க் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து ஃபவுண்டேஷன்ல ரேங்க்ல இல்ல. ஓகேவா, அப்ப வந்து ஃபவுண்டேஷன்ல ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 33. ஆமா, 431. பட் இப்ப ரேங்க் இல்ல. பட் அது ஓகே. ஃபவுண்டேஷன் ரேங்காமா? சரிங்க, நான்லாம் அப்படி எல்லாம் இல்லங்க. நான்லாம் ஜஸ்ட் பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர் ஃபைனல் எல்லாம் வந்து அதே மாதிரி ஃபவுண்டேஷன்ல அகாடமில போகாம போனீங்க, கட் பண்ணிட்டீங்க, செல்ஃபா உட்காந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்க, நீங்க ரேங்க் எடுத்துட்டீங்க. அதுவே ஒரு என்ன சொல்ற ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்க ஆஃப்கோர்ஸ் இன்டருக்கு போனீங்க. இன்டர் நீங்க அகாடமி ஜாயின் பண்ணீங்களா என்ன? அதோட விஷயம் இன்டர் எப்படின்னா நான் அகாடமி ஜாயின் பண்ணலாம்னு இருந்தேன். ஓகேவா, ஓகே, அகாடமி ஜாயின் பண்ணலாம்னு இருந்தேன். அந்த அகாடமில ஒரு எப்படி சொல்றது ப்ரீ ரிசல்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்தது. நாங்க அதுவும் லைட்டா ஸ்லோவா போற மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பெருசா ஃபீஸ் எல்லாம் கட்டல, அது ஸ்லோவா போற மாதிரி தான் இருந்தது. அது சென்னை தான். எனக்கு புரிய வந்தது என்னன்னா, ஐயோ இல்ல மறுபடியும் ஸ்லோவா போகுது, செல்ஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுல சொல்றேன், இல்லம்மா நான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில 1 இயர் வந்து தங்கி படிக்கிறதுலாம் காஸ்ட்லி, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், செல்ஃபா படிக்கிறேன் 8 மாசம் அப்படின்னு சொல்றேன். எங்க வீட்டுல ஓட்டல. ஓகேவா, இல்ல கன்சர்வேட்டிவ் தான். பட் டப்புன்னு நான் கேட்ட ஒரு 2 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவிட் ஒண்ணு வந்தது. ஓகேவா, கரெக்டா கோவிட் வந்தது. என்னடா அது, நம்ம கேட்டதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா லீவ் கிடைச்சதா? இவர் கோவிட் டைம்ல இன்டர் பண்ணிட்டு இருந்தாரு. நான் கோவிட் டைம்ல ஃபைனல் முடிக்க போறேன். அப்படியே அந்த மாதிரி இருந்தேன். எனக்கும் இவருக்கு ஒரு I think 3-4 years டிஃபரன்ஸ் இருக்கும்ல. ஆமா, நீங்க எப்ப பானு? நான் 98. 4 years டிஃபரன்ஸ். ஓகே, ஓகேவா. சோ நீங்க அந்த டைம் கோவிட் வந்துருச்சு. சோ வீட்டுக்கு போயிட்டேன். ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிட்டாராமா. சரி, அப்புறம் கண்டினியூ. ஓகே, சரி 2-3 வாரம் சொல்லிட்டு நான் எடுத்துன்னு போறேன். சில புக்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில கொஞ்சம் புக்ஸ் இருக்கு, கொஞ்சம் புக்ஸ் பாண்டிச்சேரி. ஆமா. சரி, சோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2-3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துன்னு வந்து எல்லாம் முக்கியம் முடிச்சிட்டேன். ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்துன்னு வந்து முடிச்சிட்டேன். சரி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க ஒரு 1 இயர் வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்டும் சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துல டிராபிக் போலீஸ் எல்லாம் போயிட்டு நிறைய போராடி அதுக்கப்புறம் இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து மீதி இருக்கிற ஒரு 5 மாசம் வந்து ஃபுல்லா செல்ஃபா படிச்சு அகைன் செல்ஃப் தான். ஏதாச்சும் டவுட்னா யூடியூப். இல்ல, நான் அருண்கிட்ட நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அருண் வந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவாரு. அதனால அந்த ரீடிங் ஹேபிட் இருக்கிறதுனாலயே நமக்கு ஒரு விஷயம் புரியல சொன்னா நம்மளே உட்காந்து அனலைஸ் பண்ணி ரீட் பண்ற பழக்கம் அருணுக்கு இருக்குது. ஏன்னா ஐ நோ அருண் ஃபார் பாஸ்ட் அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரீடிங் ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப்ல தான் நான் வளர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படி பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய செல்ஃபா படிச்சு தான் பழக்கம், ரொம்ப பிடிக்கும். சோ செல்ஃப் ஸ்டடி தான் இவர் நிறைய பண்ணிருக்காரு சொல்றாரு. ஓகே, சரி, அப்போ பட் அதுதான் கரெக்ட் தப்புன்னு சொல்ல, எனக்கு அதுதான் வரும். ஓகேவா, செல்ஃப்ன்றதுனால நான் டீச்சரே வந்து ஃபாலோ பண்ணலன்னு இல்ல. நான் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா டவுட் இருக்கும் போது மட்டும் நான் ரெஃபர் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் டாபிக் கஷ்டமா இருக்கு அப்படின்னா சில டாபிக் படிச்சோன்னே புரியும், அதை நான் உடனே படிச்சோன்னே புரியலையா யூடியூப். ஓகே, பட் ஒரு கிளாஸ்ல போய் உட்காந்து அவங்க சொல்றதுதான் நான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த இன்டருக்கு நீங்க என்ன மாடியூல் என்னெல்லாம் பாத்தீங்க மீன்ஸ் என்ன புக் ரெஃபர் பண்ணீங்க? ஐசிஏ புக் மட்டும் தானா ஒரு வேற எனி அதர்? இல்ல, ஆக்சுவலா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தர் மெட்டீரியல்ஸ் மாதிரி நான் வாங்கினேன். ஏன்னா ஐசிஏல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைலா சொல்லிருப்பாங்க. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தர் மெட்டீரியல் கொஞ்சம் சம்மரைஸா இருக்கும், சம்மரி சார்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க ரெஃபர் பண்ணி நிறைய எல்லாம் ரிசர்ச் பண்ணி அகைன் நீங்க ரெஃபர் பண்ணி கரெக்ட் போத் அடிச்சிட்டீங்க. நிறைய டெலிகிராம்ல ஃப்ரீ இதெல்லாம் இருக்கும்ல. கரெக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டீங்க இன்டர் ஃபர்ஸ்ட் டைம். சோ இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர் ரிசல்ட் பாஸ்னு வரும்போது எப்படி இருந்துச்சு? அதுதான் அது ஒரு மொமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்தாரு. ஓகேவா, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஐடிடி ஓரியன்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, எல்லா பசங்களும் ஐடிடி ஓரியன்டேஷன் நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஒரு மதியானம் போலதான் ரிசல்ட் வந்தது. காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாரு, நான் வந்து போனே நோட்டிட்டு இருப்பேன், என்னடா அது இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டோனே டப்புனு நான் கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஓகேவா, அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அது வந்து பாத்தீங்கன்னா கோவிட். ஓகேவா, அதனால எனக்கு ஆன்லைன் தான், வீட்டுல தான் உட்காந்து இருந்தேன். ஓகே, டப்புன்னு பார்த்தோன்னே பாஸ் ரெண்டுமே
ஓகே நான் நினைச்ச பக்கல எனக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப பயமா இருந்தது காஸ்டிங் நினைக்கிறேன் பட் அதுல என்ன பாஸ் நான் எடுத்தோன்னே காஸ்டிங்ல தான் பார்த்தேன் ஓகே பாஸ் அப்படின்னா ஃபுல்லா பாத்துன்னு தெரியும் அதுக்கப்புறம் டப்புனு போயிட்டு எங்க அப்பாவோட கம்பெனிக்கு நான் போயிட்டு சொல்றேன் எங்க அப்பாவோட கம்பெனில எங்க மேனேஜர் எல்லாம் கேக்குறேன் எங்க அப்பாவோட கம்பெனில மேனேஜர் பினான்ஸ் மேனேஜர் அவெல்லாம் பரவாயில்ல சூப்பரா நீ வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பண்ணிட்டேன் நான் ஒன்னதான் பாக்குறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் பாராட்டினாரு எனக்கு அப்பயே ஓகே அங்க ஒரு சிஏ இருந்தாங்க ஓ சூப்பர் சூப்பர் நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டேன் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அதுல ஒரு ஹை மொமெண்ட் மாதிரி இருந்துச்சு சூப்பர் சூப்பர் சோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல்ஷிப் சென்னைக்கு தான் வந்தேன் ஆர்டிகல்ஷிப் நீங்க சென்னை போயிட்டீங்க சென்னையில ஒரு நல்ல மிட் சைஸ் ஃபார்ம்ல தான் நான் பிக் ஃபோர் ஆக்சுவலா ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல ஓகே சோ வந்து பாத்தீங்கன்னா நான் மிட் சைஸ் ஃபார்ம் ஓகேவா ஒரு 3 years பண்ணேன் நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சது நான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட் டொமைன்ல தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறமா நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணல நிறைய பேருக்கு ஆடிட்ல ஸ்டாச்சுட்டரி ஆடிட் இன்டர்னல் ஆடிட்னு 2 இருக்கு ஒரு அவேர்னஸ் ஆர்டிகல்ஷிப் பத்தி நாங்க செப்பரேட்டா சொல்றோம் எக்ஸாக்ட்லி இப்போ நாங்க சிஏ ஜர்னியை எப்படி எல்லாம் கொண்டு போச்சு என்னெல்லாம் பண்ணோம் தான் சொல்றோம் ஆர்டிகல்ஷிப் முடிச்சிட்டீங்க அப்புறம் அகைன் டவுட் ஆர்டிகல்ஷிப் 3 years இருந்துச்சு நமக்கு எல்லாம் சோ நீங்க வந்து ஃபைனல் ப்ரிப்பரேஷன் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களா ஆர்டிகல்ஷிப் போகும்போதே ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல எப்ப புக்ஸ் வாங்குனீங்க என்னெல்லாம் பாத்தீங்க அத பத்தி ஷார்ட்டா ஆக்சுவலா பட் இப்ப வந்து கரிக்குலம் மாத்திட்டாங்க ஓகேவா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 years ஆர்டிகல்ஷிப்னு நாங்க இருக்கும்போது 3 years அப்ப எக்ஸாம் லீவ்லாம் இருக்கும் இப்ப எக்ஸாம் லீவ் கான்செப்டே கிடையாது சோ நாங்க இருக்கும்போது கெஞ்சி கூத்தாடி சார் லீவ் கொடுங்க சார் கால்ல விழுந்துரும் அப்படியே படுத்துறோம் எனக்கு நிறைய இருக்கு சொல்றதுக்கு ஓகேவா சோ நான் வந்து எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 year வந்து பார்த்தனா ஃபைனல்லாம் எதுவும் படிக்கல ஜாலியா இருந்தா நிறைய டிஃபரெண்ட் புக்ஸ் எல்லாம் படிச்சேன் ஓகேவா பினான்சியல் மார்க்கெட்டை பத்தி ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நிறைய ஆர்டிகல்ஷிப் லைஃப்ல நீங்க நிறைய புக்ஸ் ரீட் பண்ணி அந்த ரீடிங் ஹாபிட் வளர்த்துட்டீங்க கரெக்ட் ஓகே அதுக்கப்புறம் சரி 1.5 years அப்புறம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணேன் பட் என்னன்னா ஒரு 2-3 சப்ஜெக்ட் தான் முடிச்சிருந்தேன் அது ஃபுல்லா முடிக்கல ஒரு 70% 80% எஃப்ஆர் எஸ்எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தேன் நிறைய சப்ஜெக்ட்லாம் தொடவே இல்லை லா ஆடிட்லாம் எதுவுமே தொடல ஓகேவா அதுக்கப்புறம் எக்ஸாம் லீவ் எல்லாம் கேட்டு எப்படியும் வாங்கிட்டேன் ஒரு 4 மாசம் எக்ஸாம் லீவ் வாங்கிட்டேன் 4 மாசம் ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து எல்லாமே படிச்சு அதையும் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபா தான் படிச்சேன் செல்ஃபா ஓகே ஆர்டிகல்ஷிப் எவ்வளவு நாள் லீவ் தந்தாங்க 4 months கொடுத்தாங்க நவம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கொடுத்தாங்க சோ ஓகேவா ஏன் அந்த அட்வான்டேஜ் கிடைச்சதுன்னா இவரை வந்து ஆர்டிகல்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரி ஓ மை காட் இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆர்டிகல்ஷிப் போனாரு சோ அந்த சில பேர் இருக்கிறாங்க அதாவது பிகாம் முடிச்சிட்டு ஆர்டிகல்ஷிப் போவாங்க அப்ப இன்டரும் படிப்பாங்க இப்ப இல்ல அந்த டைம்ல நான் நிறைய பேர் அப்படி பாத்துருக்கேன் இன்டரே ஆர்டிகல்ஷிப் போகும்போது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலுக்கு உட்காருவாங்க சோ அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கும் இருந்துச்சு எனக்கும் இருந்துச்சு பிகாஸ் நானும் இன்டர் முடிச்சிட்டு ஆர்டிகல்ஷிப் போனேன் சோ அதனால வந்து 4 months லீவ் கொடுத்தாங்க உட்காந்து படிச்சிட்டீங்க போத் எழுதுனீங்க ஃபைனல் ஆமா போத்தும் அடி அப்படி அதுவும் நீங்க எல்லாமே என்ன சொல்றது ஃபவுண்டேஷன் ரேங்க் இன்டர் அதெல்லாம் இந்த போயிடுச்சுங்க ஃபைனல் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு அதுவும் தூள் பண்ணிட்டு ஃபைனல் வந்து ஐ திங்க் 2022 முடிச்சீங்க 2023 ஆக்சுவலா 23ல முடிச்சீங்க 2023 சோ 23 நவம்பர் ரிசல்ட்ஸ்ல நீங்க வந்து 2024ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் கரெக்ட் ஜனவரி நான் ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது வந்து பார்த்தா ஆர்டிகல்ஷிப் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோங்க அது சூப்பரா இருந்தது ஆக்சுவலா அட்வான்டேஜ் பேசிக்கலி என்னன்னா நம்ம நல்லா வர்க் பண்றவங்களா நம்ம எந்தூசியாசமா பண்ணோம்னா அவங்க சாரே கூப்பிடுவாங்க சும்மா வீட்ல உட்காராதீங்க வந்து வர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருந்துச்சு கரெக்ட் சோ தட் ஆல்சோ நம்ம வீட்ல சும்மா உட்கார வேணாம்ல ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம்ல we can continue that ஆர்டிகல்ஷிப் being an office ஓகேவா அது முடிக்கணும் ஓகே நம்ம லீவ் வாங்குறதுனால அதை காம்பன்சேட் பண்ணோம் you were doing compensation ஓகே சோ வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே ஆர்டிகல்ஷிப் நான் அதாவது இது முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 2 மாசம் பண்ற மாதிரி இருந்தது ஆனா 2 மாசம் நான் நெகோஷியேட்லாம் பண்ணி கொஞ்சம் ஸ்டைஃபன்லாம் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு இல்ல நான் இப்ப சிஏ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓவரா இருக்கான்னு தெரியல பட் ஓகே அது கொஞ்சம் காமெடியா இருந்தது நான் போய் நெகோஷியேட்லாம் பண்ணேன் சரி அவங்களும் பரவாயில்ல சிஏ ஆயிட்டேன்னு கொஞ்சம் மதிச்சு அடிஷனலா நிறைய ஸ்டைஃபன்லாம் கொடுத்தாங்க ஒரு 2 months அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வந்தேன் ஓகே சோ ஃபைனல் ரிசல்ட்ல வந்த உடனே நீங்க அந்த டைம்ல ஆர்டிகல்ஷிப் தான் இருந்தீங்க ஆர்டிகல்ஷிப் தான் பண்ணிட்டு இருந்தேன் அங்க ஆபீஸ்ல எப்படி இருந்துச்சு நீங்க ஆபீஸ்ல எங்க உட்கார்ந்து பாத்தீங்க ப்ரோ ஆக்சுவலா வந்து சேலம் ஓகேவா நான் சேலம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்ன சொன்னேன் நாங்க லைக் நார்மலி மீட் பண்ற இடம் வந்து சேலம் தான் நானா இருக்கும் ஏன்னா நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன் இவர் பாலக்காடுல இருக்கிறார் 2 பேருக்கும் வந்து ஈக்விடிஸ்டன்ட் சேலம் நானும் அடிஷனலா டிக்கெட் பே பண்ண மாட்டேன் நீங்க ஈக்குவலா பே பண்ணீங்க ஓகே சோ சேலம்ல நீங்க சேலம்ல நீங்க அவுட் ஆடிட் வந்திருக்கீங்க ஆமா அவுட் ஸ்டேஷன் ஆடிட் வந்திருக்கேன் ஓகேவா இங்க வந்து ஒரு பெரிய ஸ்டீல் கம்பெனி இருந்தது ஆடிட் பாத்துறேன் அன்னைக்கு வந்து நான் லீவ் எல்லாம் போட்டேன் ஓகேவா சோ இங்க நீங்க சேலம் பக்கம் தான் பாத்தீங்க சோ சேலம் மண்ணு தான் உங்களை சிஏ ஆக்கி இருக்குது ஆமா அப்படி சொல்லலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில போய் படிச்சது பாண்டிச்சேரியில இருந்தாலும் இந்த ரிசல்ட் நான் பார்த்து சிஏ ஆன மொமெண்ட் வந்து சேலம் வந்து தான் சேலம் so you have some emotional attachment towards exactly ஆமா ஓகே சோ அப்படி நீங்க வந்து ஃபைனல் முடிச்சிட்டீங்க சோ ஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க
வந்து ரெஸ்ட் எடுத்தீங்களா இல்ல நீங்க வந்து உடனே ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலா வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு இருந்ததுங்க. ஓகேவா. ஆனா நான் ரிசல்ட் வந்துச்சு, சேலம்ல தான் வந்துச்சு. நான் சேலம் ஆடிட் தான் பாத்துருந்தேன். நான் இங்க ஆடிட் பார்க்கும்போது தான் வந்து பார்த்தா இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். ஓகேவா. கிளைண்ட் ஆஃபீஸ்ல உட்காந்து வந்து பார்த்தா சார் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்டர்வியூ பார்த்துருந்தேன். இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, கிளியர் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீங்க உடனே வரணும், ரொம்ப வந்து டிமாண்ட் இருக்கு, எங்களுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவுட் ஆடிட் போன இடத்துல அவங்களை கூப்பிட்டாங்க. அப்படி ஆமா ஆமா. நான் வந்து ஆடிட் பண்ணது இங்க சேலம்ல ஒரு கம்பெனில. சரி, இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் டிஃபரெண்ட் கம்பெனி, சென்னையில பேஸ் பண்ண கம்பெனி, பெங்களூர்ல பேஸ் பண்ண. எப்படி நீங்க வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களை கூப்பிட்டாங்க, அதுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறோம். என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு அதுவே தெரியல. இவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இவர் வந்து லிங்க்டின்ல ரொம்ப ஆக்டிவ். நான் லிங்க்டின்ல ஆக்டிவ் கிடையாது. ஏன்னா ஐ ஆம் இன்டு டீச்சிங், ஹி இஸ் இன்டு எம்ப்ளாய்மெண்ட். சோ ஹி நோஸ் ஹவு டு grab this employment opportunity and how to clearly go ahead for interview and how to என்ன சொல்றது employment CA in service எப்படி பக்காவா பண்ணலாம் சொல்லிட்டு இவர் ஒரு ரோட் மேப் வச்சிட்டு இருக்காரு. அது கண்டிப்பா இந்த கூட மிக்ஸ் பண்ண வேணாம், செப்பரேட்டா வீடியோ போடலாம். அது வந்து என்னன்னா ஃபைனல் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் கண்டினியூ. ஓகேவா. அதான் நான் என்னன்னா வந்து இங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணேன். ஓகேவா. சேலம்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணும்போது பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனில வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, இல்ல நீ முடிச்ச அடுத்த நாளே வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால வந்து சேலம்ல இருக்க பிறகு இங்க ஆடிட்ட முடிச்சு எங்க வீட்டுல போயிட்டு பேக் வச்சுட்டு மறுபடியும் அந்த பேக் எடுத்து அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர் போயிட்டேன். ஓகேவா. சோ அவ்வளவுதான். அங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. அதாவது என்ன சொல்றது, அதாவது ஒரு என்ன ரொம்ப ஸ்மூத்தா போன மாதிரி ஜேர்னி. அதாவது முடிச்சாரு, அப்புறம் 11th 12th சண்டை போட்டு அந்த மேக்ஸ் வாங்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போனாராமா, ராங் எடுத்துட்டாராமா, அதுக்கப்புறம் இன்டர் போனாராமா, அதுக்கப்புறம் ஆர்டிஷிப் போனாராமா, அதுக்கப்புறம் அவுட் ஆடிட் போனாராமா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இட் மே மிஸ்லீட் சம் பீப்புள். ஓகே, ஓகே சிஏனால இந்த மாதிரி வந்து டப்புன்னு முடிச்சிருவாங்க அப்படின்னு இல்ல. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி. ஓகேவா. சோ நிறைய பேர் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இன்டர் 2-3 அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி ஃபைனல் 2-3 அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி. இப்போ என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஐ நோ என் சர்க்கிள் இருக்கிறவங்க ஒரு 6-7 பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. ஈவன் ஐ நோ 10-15-20 ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஸ்டூடெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் who are into finals. அவங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அவங்க வந்து டைரக்ஷனே மாறிட்டாங்க, ஆனாலும் சிஏ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, அத படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சோ இப்போ அந்த மாதிரியும் இருக்கும். பட் என்ன மாதிரியும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்றதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம கரெக்டா படிக்கிற விதத்துல படிச்சு டிசிப்ளின்டா இருந்தனா, ரொம்ப ஃபோக்கஸா இருந்தாங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இந்த மோரல் என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நமக்கும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிக்க முடியும். நம்ம வந்து ரொம்ப டெடிகேட்டடாக நம்ம உறுதியா இருக்கணும். அதாவது எனக்கு இது எடுக்கணும், நான் இது எடுத்தே கட்டாயமா எடுத்துதான் ஆகணும். அந்த ஒரு டெடிகேஷனோட நீங்க என்ன ஒர்க் பண்ணும் போதும் எந்தூசியாசமாக பண்ணுங்க. ஒரு புதிய விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்குங்க, ரிசர்ச் பண்ணுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அருண் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுவார். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அதை அடம் பிடிச்சோடு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வழிகளை நீங்க பண்ணிதான் ஆகணும். அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மள வந்து நாட் டிமோட்டிவேஷன் சொல்ல, கன்சர்வேட்டிவாக இருக்கிறதால நமக்கு அப்படி பண்ணாதே தம்பி, என்னப்பா காலேஜ்க்கே போறியா, என்ன சாமி நீ இப்படி பண்ற, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் ஃபேமிலியிலே நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம வந்து எப்படி ரிப்ளை பண்ணோம்னா, மோசமா ரிப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு, ஏங்க இப்படிதான் பண்ண போறோங்க, அம்மா இப்படிதான் பண்ண போறோமா, அப்பா இப்படிதான் பண்ண போறோம், இதுதான் பிளானுங்க, நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் உங்க ஃபேமிலியில இப்படி யாரோ பண்றாங்கன்னா நீங்க கரெக்டா ஸ்மூத்தா அவங்களை ஹேண்டில் பண்ணி அவங்க கிட்ட நீங்க ரிசர்ச் பண்ணி கிளீனா சொல்லி கொடுத்து உங்க மேல ஒரு கான்பிடன்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா ஏங்க நீங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. அவ்வளவுதாங்க. நாங்க இந்த வீடியோ இனி என்ன சொல்றது, ஆல்ரெடி டைம் இதுவே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் பெங்களூர்ல போனா ஒரு 2வது வாரமே நான் என்ன ஸ்டார்ட் பண்ணா, ஓகே நம்மளோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சி அப்படின்ற ஒரு கோர்ஸ்னால இவ்வளவு தர சேஞ்ச் ஆச்சு. ஓகேவா. சம சம்பளம், நல்ல ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மத்த பசங்களுக்கும் கைடன்ஸ் கொடுக்க கூடாது. எக்ஸாக்ட்லி. ஓகேவா. அவ்வளவுதான், எனக்கு நீ ஒண்ணுமே வேணாம் இல்லங்க. சிஏ முடிச்சோம்னா இட்ஸ் a rebirth. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. இப்ப நான் வந்து பாத்தனா ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசா கைடன்ஸ் இல்ல. ஓகேவா. பட் என்னன்னா இன்கேஸ் கைடன்ஸ் இருந்தா இன்னும் எத்தனை பேர் உள்ளார வருவாங்க, இந்த அவேர்னஸ் இருந்தா இன்னும் எத்தனை பேர் உள்ளார வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம். என்னோட யூடியூப் சேனல் பத்தி நீங்க வந்தீங்க, நம்ம அதுக்கப்புறம் கொலாப் பண்ணி இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய என்ன சொல்றோம், உங்களோட சப்போர்ட்னால நாங்க எங்க எல்லாமோ போயிட்டு இருக்கோம். சோ இப்போ நாங்க சொல்றேங்க, நாங்க எங்க லைஃப்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சிஏ தான்.
இந்த வார்த்தை தான் வச்சுக்கோங்களேன். கஷ்டப்பட்டிருக்கோங்க நிஜமாவே. நம்ம வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு சிஏஸும் ஆனா ரொம்ப ஜாலியா தான் கஷ்டப்பட்டோம், பிடிக்காம கஷ்டப்படல, பிடிச்சுதான். அதாவது என்ன சொல்றது, ஒரு டெடிகேஷனோட நாங்க இதை எடுத்துதான் ஆகணும், இதுதான் எங்க லைஃப வந்து என்ன பண்ண சேஞ்ச் பண்ண போகுது. நாங்க என்ன அத வந்து ஒரு என்ன சொல்றது, we just enjoyed this journey. அது வந்து இவருக்கு வந்து இப்போ என்ன சொல்றது, இது வந்து ஸ்மூத் ஜேர்னியா இருந்துச்சு. ஆனா எனக்கு அப்படி இல்ல, எனக்கு வந்து சின்னதா ஒரு அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் அது மேனேஜ் பண்ணி நம்ம இன்னொரு இதுல எனக்கு கண்டிப்பா. சோ அந்த ஸ்டோரி நான் மறுபடியும் சொல்றேன். என் ஸ்டோரி இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, நான் கண்டிப்பா சொல்றேன். சோ ஐ பிலீவ் தட் இந்த ஒரு லாங் வீடியோ, குட்டி வீடியோ சொல்ல மாட்டேன், லாங் வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சது நம்புறேன். சோ ஐ பிலீவ் தட் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கொஞ்சம் மோட்டிவேட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு நம்புறேன். சோ நன்றி, வணக்கம். திஸ் இஸ் CA Seshadri from CA Bro signing off and this is CA Arun. மாஸ் பண்றோம், பாஸ் பண்றோம். Thank you guys.